திருவாரூரில் முதன்முறையாக வேந்தர் டிவியின் சார்பாக இது உங்கள் மேடை நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற திருவாரூர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஊருக்கும் பல பெருமைகள் இருக்குது. அதுபோல் திருவாரூருக்கு பல்வேறு பெருமைகள் உண்டு. திருவாரூர் என்று சொன்னாலே எல்லோரும் பொதுவாக சொல்லும் பெருமை தேர். அதுதான் அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எலெக்ஷனில் இருக்கும்போது சொல்லுவாங்க, நாங்கள் ஏர் ஓட்டவில்லை என்றால் உங்களோடது கார் ஓடாது, திருவாரூர் தேர் ஓடாது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆசியாவிலே மிகப்பெரிய தேர் ஓடக்கூடிய ஊர் இந்த திருவாரூர். முக்தி ஸ்தலம் என்று பெயர் பெற்ற திருவாரூரில் ஆரூரா தியாகேசா என்று எல்லோரும் கோஷமிடுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். நம்ம நாடு ரொம்ப அதிக வருஷம். இந்தியாவுக்கு 65லேருந்து 70,000 வருஷம். மற்ற நாட்டுக்கெல்லாம் இத்தனை வருஷம் வயசு இல்லை. நம்ம ரொம்ப வயசானவங்க. அதனால தான் அந்த கடவுள் விஷயத்தில் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சி இந்த பக்தி நம்ம மூளையில் 60-70,000 வருஷமாக இருந்து எந்த கொள்கைகள் வந்தாலும் மாற்ற முடியாத ஒரு மாறும் என்பதே மாறாத விதினா இங்கே மட்டும் இது மாறவே மாறாது. பக்தி. இந்த நாடு ஆன்மீக பூமி, அது இன்றைக்கி இருக்கிற வார்த்தை. எனவே அப்படியெல்லாம் கோஷமிடுவது ஒரு கண்கொள்ளா காட்சி. கர்நாடக சங்கீதம் மும்மூர்த்திகள் தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரி, இவங்க 3 பேரும் இந்த ஊரை சேர்ந்தவங்க. அதற்கு அடுத்தபடியாக திருவாரூர் என்று சொன்னாலே 2 பேர் நம் நினைவில் வருவர். அதாவது முதலில் வருகின்றவர்கள். ஒருவர் நீதி, இன்னொருவர் நிதி. நான் முதலில் சொன்ன நீதி மனுநீதி, பின்னால் சொன்ன நிதி கருணாநிதி. நாங்கள் சின்ன பிள்ளையில் திருவாரூர் இதில் மனுநீதி சோழன் ஆண்டான். மன்னன் தேர்காலில் ஏற்றிட்டான். அதுக்கு மணி அடித்தது எது? இந்த மாடு. தாய் பசு போய் மணி அடித்தது அப்படின்னு சொல்லி எல்லாம் கதை விட்டதுன்னு பகுத்தறிவாதிகள்லாம் பேசினாங்க. இப்போ என்னடான்னா மாடே பம்பு அடித்து தண்ணி குடிக்குது. ஏன்னா மனிதர்களை விட நிறைய புத்திசாலித்தனம் அதுக்கு மிருகங்களுக்கு இருக்கிறது. முத்தமிழால் நம் எல்லோரையும் ஆட்சி செய்த முத்தமிழறிஞர், முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இந்த ஊரை சார்ந்தவர். அவர் பிறந்த திருக்குவளை திருவாரூருக்கு அருகில் உள்ளது என்பது எல்லோருக்கும் பெருமை. ஒரு காலத்தில் திருவாரூர் தேர், சாமிகள் இவைகளெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களாலேயும் இந்த திருவாரூர் பெயர் பெற்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக திருவாரூர் தனி சிறப்பு, இந்து சமயத்தை சேர்ந்தவர்கள் வழிபடும் வரலாற்று சிறப்பு மிக்க தியாகராஜர் கோவில் இங்கு இருப்பதும், இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்தும் வரலாற்று சிறப்பு மிக்க நாகூர் தர்கா திருவாரூருக்கு அருகில் இருப்பதும், கிறிஸ்தவ மக்கள் வழிபாடு செய்யும் வரலாற்று சிறப்பு மிக்க வேளாங்கண்ணி மாதா கோவிலும் திருவாரூருக்கு அருகில் இருப்பதும் திருவாரூருக்கு பெருமை சேர்க்கும் அம்சமாகும். இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருவாரூரிலே வேந்தர் டிவியின் செல்லாஸ் பப்ளிசிட்டி வழங்கும் இது உங்கள் மேடை நிகழ்ச்சியை நடத்துவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். திருவாரூரில் நாங்கள் எடுத்துக்கொண்ட தலைப்பு வாழ்க்கை பயணம் சிறப்புற. இதில் எந்த பாடலை பின்பற்றலாம்? நாங்கள்லாம் அந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, கண்ணதாசி இவங்க பாடலாம் எடுத்துக்குவோம். இந்த பாட்டு மூலமே நான்லாம் அறிவு பெற்றேன். உண்மையிலேயே குறிப்பாக இந்த எம்ஜிஆர் சிவாஜி பாடுற பாட்டு, ஜெமினி கணேசன் பாடுற பாட்டெல்லாம் எங்களை ரொம்ப டச் பண்ணோம். இந்த வாழ்க்கை பயணம் சிறப்புற இதில் எந்த பாடலை பின்பற்றலாம்? 7 பாடல் கொடுத்துருக்காங்க. காசு, பணம், துட்டு, மணி, லேட்டஸ்ட் பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, அது அந்த படத்தில் வேற நான் நடிச்சிருக்கேன். பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, ரொம்ப அருமையான தலைப்பு. உன்மதமா என் மதமா, ஆண்டவன் எந்த மதம், தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே. இதில் படத்தில் தந்தையை வச்சுருக்கிறாங்க. தாய் தான் முக்கியம். 272 நாள் சுமந்து பெற்று பட்டினத்தார் அதை பற்றி ஒரு பெரிய பாடலே பாடிட்டார். காதல் கசக்குதையா, எல்லாமே கசக்கும். ஒரு பீரியடுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணால் 2 வருஷத்துக்கு அப்புறம் கசக்கும். காதல் எப்படி கசக்காமல் இருக்கும்? இவனும் ஏமாத்துறான், அவனும் ஏமாத்துறான், அது எப்படி கசக்காமல் இருக்கும்? கடவுள் என்ன முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி. உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொழிலாளி நம்ம விவசாய தொழிலாளர்கள். அவன் தான் நமக்கெல்லாம் முதலாளி மாதிரி. ஆனால் அவன் இன்று கஷ்டப்படுகிறான்.
இன்னைக்கு காலகட்டத்தில் வாழ்க்கை பயணம் சிறப்புற கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயிங்கிற பாடல் தாங்க பின்பற்றணும்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா விடுமுறை இல்லை, ஓய்வூதியம் இல்லை, மாத சம்பளம் இல்லை, வைப்பு நிதி இல்லை, அவனுக்குன்னு கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, அவன் உழைப்பிற்கு மரியாதை இல்லை, அவன் உசுருக்கு மதிப்பே இல்லைங்க. இருந்தும் உழைக்கிறான் பார்த்தீங்களா, அவன் தாயா விவசாயி. 130 கோடி வாடிக்கையாளர்கள் இருந்தும் நஷ்டத்தில் இயங்குது பார்த்தீங்களா ஒரே நிறுவனம், அதுதாங்க விவசாயம். ஐயா உங்ககிட்டையும் சரி, என்னருமை பீசா சமுதாயமே உங்ககிட்டையும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ல ஆசைப்படுறேன். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பாதி பேர் விவசாயியை ஒரு பிச்சைக்காரனா தாயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சார் ஒரு நிமிஷம், அந்த பாப்பா பீஸாவை பற்றி சொன்னாங்க. மனைவி கிட்ட தோசை ஆர்டர் பண்ணால் உடனே வரமாட்டது, பீஸா கடைக்காரன்ட்ட ஆர்டர் பண்ணால் உடனே வீடு தேடி வந்தது. ஆனால் பீஸாவை பற்றி தப்பாக பேசுது. சார் ஒரு நிமிஷம், அவங்க சொல்றாங்க பீஸா வீடு தேடி வரும்னு. வீடு தேடி வந்தோன்னா அவன் காலிங் பில் அடிப்பான், அது உன்னை அழைக்கிற அழைப்பு மணில அவனை உனக்கு அடிக்கிற சாவு மணிடா. நீங்க ஏமா பீஸா, பர்கர், ஸ்ப்ரிங் ரோல், சைக்கிள் செயின் இதெல்லாம் திங்கிறீங்க? நான் முன்னோர்கள் அப்பயே சொல்லி வச்சிருக்கிறான் பார்த்தீங்களா, முருங்கையை தின்னுங்கய்யா, முருங்கைக்கீரையை சாப்பிடுங்கய்யா, 1000 வருஷம் இல்லை 100 வருஷம் நல்லா நிம்மதியாக வாழ்ந்துட்டு போகலையா அப்படின்னு அழகா சொல்லி வச்சானே. அதை ஒரு பழமொழியில் சொல்லியிருக்கான் பாருங்க, முருங்கை வச்சவன் வெறுங்கையோட போவான். அதை நம்ம ஆளுவை இப்போ எப்படி தெரியுமா மாற்றிவிட்டாங்க, முருங்கை வீட்டுக்கு எதுக்க வச்சா அவன் ஒன்றும் இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு மாற்றிவிட்டாங்க. ஆனால் நம்ம பாட்டை அப்படி சொல்லலை, முருங்கை வச்சியன்னா வீட்டுக்கு எதுக்க நீ முருங்கை தோப்பு ஒன்று வச்சியன்னா அந்த முருங்கையில் வர்ற பூ, காய், இலை எல்லாமே உனக்கு நல்ல பயனுள்ளதா தரும். அதை நீ சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, முதுமை அடைஞ்சோம் உன் கையில் குச்சி இல்லாமல் வெறுங்கையை வீசிக்கிட்டு போவா, அதுதான் முருங்கை வச்சவன் வெறுங்கையோட போவான் அப்படின்னு என் பாட்டன் சொல்லியிருக்கிறான். ஐயா உண்மையாவே உள்ளபடியே நம்ம சமுதாயத்துல பாதி பேர் விவசாயி ஒரு பிச்சைக்காரனா தாயா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா, உங்களோட தலைமுறையின் வாழ்க்கைக்கும் வயிற்றுக்கும் உணவு பிச்சையிடக்கூடிய உலகமகா பணக்காரனா விவசாயி மாறத்தான் போறான். இதே தமிழ்நாட்டில் வாழத்தாயா போறான். சேர்த்து வைக்கிற பணத்துல காட்டுற அக்கறைய கொஞ்சமாச்சும் சேத்துல கால் வைக்கிற உழவ மழையும் காட்டுங்க. அப்பதான் நாசமா போற நாடு கொஞ்சமாச்சும் நல்ல நிலைமைக்கு வரும். காட்டுல வேலை பார்க்கறவனை கேவலமாவும், கணினியில வேலை பார்க்கறவனை கௌரவமாவும் பார்க்குற சமுதாயத்துக்கு ஏனோ தெரியல, எந்த ஒரு நெட்வொர்க்காலையும் எந்த ஒரு இன்டர்நெட்டாலையும் அரிசியை டவுன்லோட் பண்ணி தர முடியாதுன்னு. எல்லா பெற்றோர்களும் என் புள்ள டாக்டர் ஆகணும், என் புள்ள இன்ஜினியர் ஆகணும், என் புள்ள சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எந்த ஒரு விஞ்ஞானியாலையும் சேர சோறா மாத்திர வித்தையை சொல்லித்தர முடியல. அந்த வித்தையை சொல்லி தந்தவன் விவசாயி தானே. இங்க இருக்க எல்லாராலையும் சிகரெட் பிடிச்சிடாம வாழ்ந்துட முடியும், ஆனாலும் சிகரெட் உற்பத்தியாளன் பணக்காரனத்தான இருக்காரு. இங்க இருக்கும் எல்லாராலையும் மது அருந்தாம வாழ்ந்துட முடியும், ஆனாலும் மது உற்பத்தி செய்யறவர் பணக்காரனத்தான இருக்காரு. இங்க இருக்கும் எவராலையும் உணவின்றி உயிர் வாழ முடியாது என்று இருக்கையில் அந்த உணவினை, பயிரினை, கனியினை, காய்கறியினை உற்பத்தி செய்யும் விவசாயி உலகமகா பணக்காரனத்தான இருக்கணும். எதுக்காக வறுமை கோட்டை தொட்டு பார்க்கும் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர்கள் அளவுகள் மீறி செலவுகள் செய்ய செல்வங்கள் கேட்கவில்லை. அரைகுடல் கஞ்சி வயிற்றினை மிஞ்சி எதுவும் தெரியவில்லை. அவர்களுக்கு அதுவும் கிடைப்பதில்லை. இன்புற்று உழுது வாழ்ந்தவர்கள் இன்று அழுது வாழ்கிறார்கள். இயற்கை பழுதாகும் போது அவர்களே முதலில் வீழ்கிறார்கள். எதிர்காலத்தில் ஆறுகள் எரியும் சுடுகாடாகலாம். எதிர்காலமே இல்லாத விவசாயிகள் அதில் முதலில் வேகலாம். இதுதாயா இன்றைய விவசாயத்தோட நிலை. ஒருவேளை விதை விதைச்சா பணம் முளைக்கும் இருந்திருந்தா நம்ம நாட்டில் எல்லாரும் விவசாயியா இருந்திருப்போமோ என்னவோ. ஐயா, சிந்து நதி இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி பாயுது. அதை பங்கிடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இந்தியாவிலே பிறந்து இந்தியாவிலே பாயிற காவிரிக்கு என்ன கதி? சார் ஒரு நிமிஷம், எல்லாரும் அதன் போக்கில் ஓடுது, காவிரி யார் மட்டும் சுப்ரீம் கோர்ட் சொன்னாதான் ஓடுது. இன்னைக்கு வாழ்க்கை பயணம் சிறப்புற அமைய எந்த பாட்டை பின்பற்றணும் அப்படின்னா, பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை அப்படிங்கிற பாட்டை தான் பின்பற்றணும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். முதல்ல பண்பாடுனா என்ன?
நம்ம பண்பாடுன்னு யோசிக்கிறப்பயே நமக்கு ஒரு வார்த்தை ஒன்று ஞாபகம் வரும், நாகரீகம்னு ஒரு வார்த்தை ஞாபகம் வரும். அப்போ இந்த பண்பாட்டுக்கும் நாகரீகத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு, இல்லை இது ரெண்டும் ஒன்றுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சத்தியமா இது ரெண்டும் ஒன்று கிடையாது. பண்பாடுங்கிறது நம்முடைய அக வாழ்க்கையை சொல்றது, நாகரீகம் அப்படிங்கிறது நம்முடைய புற வாழ்க்கையை சொல்றது. அப்படிப்பட்ட பண்பாட்டை தான் நம்ம பின்பற்றணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லவா பண்பாடுனா நாகரிகத்துக்கும்? பண்பாடுனா நம்ம இந்த மானத்தை மறைக்கிறதுக்காக ட்ரெஸ் போடுறோமா, அதுதான் பண்பாடு. எந்தெந்த காலத்துக்கு எந்தெந்த ட்ரெஸ் போடணும்னு நினைக்கிறோம் தெரியுமா, அதுதாயா நாகரிகம். அப்படிப்பட்ட பண்பாட்டை நம்ம பின்பற்றணும்னா நம்ம வாழ்க்கை சிறப்புற அமையும். ஐயா, நம்ம பண்பாடுன்னோடனே நம்ம பழைய காலத்துக்கு தான் போகணும். அப்படி நம்ம பழைய காலத்துக்கு போகிறப்ப படிக்காம எங்கள் வீட்டில் நான் உக்காந்து இருந்தா எங்கள் அம்மா என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, டே மடப்பையில் ஏன் படிக்காமல் உக்காந்துருக்க அப்படின்னு கேட்பாங்க. நான் யோசித்தேன், இந்த மடை ஏன் என்னை பார்த்து மடப்பையனை அவங்க திட்டுறாங்கன்னு நான் யோசித்தேன். அப்போ தான் இந்த மதுரைக்கு பக்கத்தில் கீழடின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே 2 பானை துண்டு கிடைக்குது. 2 பானை துண்டோட வாயில இதே வார்த்தையை அங்கேயும் எழுதி வச்சிருக்காங்க. சரி, இந்த வார்த்தை ஏதோ ஒரு செய்தியை சுமந்து நிற்குதுன்னு இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற வரலாற்றை ஆய்வாளர்கள்ட்ட போய் கேட்டா அந்த அந்த வாயில எழுதியிருக்க 2 சொல் மடையன் மடையச்சின்னு எழுதியிருக்கு. சரி, இது ஏதோ பெரிய வரலாற்று சம்பவங்களை உள்ளடக்கியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெரிய இடத்துல இருக்கிற தண்ணியை மடமாற்றி அதை ஒரு சின்ன இடத்துக்கு செய்கிற வேலையை ஒரு ஆண்மகன் செஞ்சா அவன் பேரு மடையன் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அதை ஒரு பொம்பளை செஞ்சா அவங்கள மடையச்சி அப்படின்னு சொல்லுது. இப்படிப்பட்ட பண்பாடு அல்லவா நம்ம பண்பாடு. அப்படிப்பட்ட பண்பாட்டை நம்ம பின்பற்றணும்னா நம்ம வாழ்க்கை சிறப்புற. காலையில எழுந்திருச்சு கண்ணு பார்க்குற ஆண்ட்ராய்டு, பல்லு வளர்க்குற ப்ரெஷ்ஷு, பல்லு வளர்க்குற பேஸ்ட்டு, குளிக்கிற சோப்பு, குளிக்கிற ஷாம்பு, போடுற சட்டை, போடுற பேண்ட்டு, கட்டுற வாட்ச், மாட்டுற பெல்ட்டு, மாட்டுற சாக்ஸு, மாட்டுற ஷூ, ஓட்டுற வண்டி, போடுற பெட்ரோல், உட்கார சேரு, ஓடுற ஃபேனு, பார்க்குற டிவி, விளையாடுற லேப்டாப்பு, திங்கிற சோறு, குடிக்கிற தண்ணி, படுக்கிற பெட்டு, யூஸ் பண்ணுற நெட்டுன்னு எல்லாமே நம்ம பெற்று வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ எது வேணும் தெரியுங்களா? பணம் வேணும் சார். அதுக்கு தான் கவிஞன் அப்பயே அழகாக பாடுனா, கொடை பிடிச்சி நைட்டில் பறக்க போகிற ஹைட்டில் தலைகாலு புரியல தலைகீழா நிற்கிறேன், காசு பணம் துட்டு மணி மணி. இந்த பாடலை தான் பின்பற்றணும். இதை விட்டுவிட்டு கலாச்சாரங்கிறாங்க, பண்பாடுங்கிறாங்க. உலகத்தில் பல மொழிகள் இருக்கு. ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு மொழி தாய்மொழி, ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு மொழி பிடிக்கும். ஆனால் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மொழி இருக்கு. எல்லார்கிட்டையும் ஈஸியாக போவோம். ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன், கருப்பா இருக்கவன் செவப்பா இருப்பவன், என்ன ஜாதி என்ன மதம்னு பார்க்காம எல்லாருக்குமே பிடிச்சி எல்லார்கிட்டையும் ஈஸியா போயிட்டு வர ஒரு மொழி இருக்கு. அது என்ன மொழி தெரியுங்களா? அதுதான் சார் பணம். நம்ம பஸ்ஸில் பயணம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, குறைஞ்சது 100 ரூபா பணம் வேணும், இல்லைன்னா பாதியில இறக்கி விட்டு போயிடுவான். வாழ்க்கைங்கிற இந்த 60 வருஷத்தை பயணம் பண்ணணும்னா பணம் தானே சார் அங்கே கண்டிப்பாக வேணும். காலையில் விடிஞ்சா போதும், திருவாரூர்லேருந்து எல்லாம் காரைக்காலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க குடிமக்கள் எல்லாம். நான் சொல்கிறது திருவாரூரில் வாழுற இந்திய குடிமக்கள் எல்லாம் காரைக்காலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. ஏன் தெரியுங்களா? இங்கே விட அங்கே ரேட்டு கம்மியாக இருக்குதான். நான் சொன்னது பெட்ரோல் ரேட்டை. சார் ஒரு நிமிஷம், இங்கேருந்து காரைக்காலுக்கு திருவாரூர்லேருந்து பெட்ரோல் கம்மியாக போடும் தான் போகிறாங்க. அங்கே போய் மூடு மாறி அவனுக்கு பெட்ரோல் போட்டுட்டு அங்கே மட்டையாகி கிடக்குறான். இன்னைக்கு ஒரு வண்டியோட விலை குறைஞ்சதே 65,000 ரூபா. வண்டி வாங்கியிருக்கோம், லைசன்ஸ் 1500 ரூபா கட்டி எடுத்துருக்குறோம், வருஷம் இன்சூரன்ஸ் 2000 ரூபா கட்டி ரினியூ பண்ணுறோம், ஆர்சி புக்கு எல்லாத்தையும் வச்சுருக்குறோம். 1 லிட்டரு பெட்ரோலு 90 ரூபா. அவ்வளோத்தையும் போட்டுட்டு காலையில் வண்டி எடுத்துகிட்டு போகிறேன். இங்கேருந்து போனால் என்ன நடக்குது? வெளில சொக்கா மாட்டிக்கிட்டு அங்கே ஒருத்தவர் நிற்கிறாரு. நிறுத்தே அப்படிங்கிறாரு. என்ன சார் லைசன்ஸ் இருக்கா? இருக்கு சார்.
ஆர்சி புக் இருக்கா? இருக்கு சார். இன்சூரன்ஸ் இருக்காடா? இருக்கு சார். சரி ஓரமா போய் நில்லு. எனக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி வந்தேன். சரி என்கிட்ட தான் எல்லா பேப்பரும் இருக்கே, என்ன எதுக்கு நிக்க சொல்றீங்க? உன்கிட்ட முக்கியமான ஒரு பேப்பர் இல்லடா அப்படின்றாரு. என்ன பேப்பர் சார் அது? காந்தி தாத்தா சிரிக்கிற பேப்பர் இல்லைன்றாரு. அண்ணன் பணம் பணம் அப்படின்னு சொல்றாங்களே, ஆனா முன்னெல்லாம் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னா நம்ம டெல்லியை தான் சார் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா நம்ம எல்லாரையும் சென்னையை திரும்பி பார்க்க வச்சாரே ஐஏஎஸ் அகாடமியோட நிறுவனர். அவர்கிட்ட பணம் காசு எவ்வளவுதான் இருந்தாலும் இன்னைக்கு தன்னம்பிக்கை இல்லாதனால தற்கொலை பண்ணிட்டு செத்துருக்காரே. அதனால சொல்றேன், பணத்தோட நமக்கு தேவை தன்னம்பிக்கை தானு. பணமே வேணான்னு சொல்ற நம்ம பயமக்கள்லாம் யாரு தெரியுமா? 500,000 செல்லாதுன்னு சொன்னப்ப 10 நாள் பேங்க் வாசல்லே பாய் விரிச்சு பப்பரகான் படுத்து கிடந்தவங்க தானே இன்னைக்கு பணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10வது படிக்கிற பையலை கூப்பிட்டேன். தம்பி நீ எத்தனாவது படிக்கிறேன்னு கேட்டேன். 10வதுன்னா. தம்பி டெமோக்ரஸினா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். தெரியும். நான் படிக்கும் போதெல்லாம் ஸ்கூலில் டெமோக்ரஸினா ஃபார் த பீப்புள் பை த பீப்புள் அப்படின்னா. இன்னைக்கு நான் அவனை கூப்பிட்டு கேட்குறேன், தம்பி டெமோக்ரஸினா என்ன பண்ண? பை த பீப்புள் பார் த பீப்புள்ன்றான். என்னடா இவன் புதுசாக அதுக்குள்ளேயே சிலபஸை மாற்றிட்டாங்கன்னு. அப்படின்னா என்னன்னு தெரியுமாப்பான்னு கேட்டேன். ஒன்றும் இல்லைண்ணே, பை த பீப்புள்னா மக்களை காசு கொடுத்து வாங்குறது, பார்ல பீப்புள்னா திரும்பி அவங்கள அங்கே துரத்தி விட்டு திரும்பி அந்த பணத்தெல்லாம் பிடிங்கிறதுன்னு. அவன்கிட்ட மறுபடியும் கேட்குறேன், கவர்மெண்ட்னா என்னன்னு உனக்கு தெரியுமான்னு. சிம்பிளாக சொல்கிறான், கவரில் அமௌண்ட் வச்சு கொடுத்தா தானே அது பேர் கவர்மெண்ட்டு அப்படின்றான். பணம் இருந்தால் தான் சொந்தக்காரனாக இருக்கட்டும், கூட பிறந்தவனாக இருக்கட்டும், கூட பழகிறானவா இருக்கட்டும், எல்லாருமே பணம் இருந்தால் தான் மதிப்பாங்க. ஐயா அவர் சொல்றாரு, பணம் இருந்தா எதது கிடைக்கும் தான் சொல்லியிருக்காரு. எதது கிடைக்காது தெரியுமா? அன்பு கிடைக்காது, அறிவு கிடைக்காது, பண்பு கிடைக்காது, பாசம் கிடைக்காது, நட்பு கிடைக்காது, நாகரிகம் கிடைக்காது, வீரம் கிடைக்காது, இவ்வளவு ஏங்க காதல் கிடைக்காது. நம்ம பண்பாடே அழிஞ்சு கிடக்குங்க அந்த பணத்தினால. மேடை நிகழ்ச்சியை உங்கள் ஊரில் நடத்த வேண்டுமா? தொடர்புக்கு செல்லாஸ் பப்ளிசிட்டி, தஞ்சாவூர். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35, நார்த் போல், கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈக்காட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234.